அடி போட்டனா? அதான் ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, அப்படியே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? ஸ்னேகா, இப்போ நீ இருக்க கண்டிஷனில் உன்னை தனியாக விட்டு போவனா போக மாட்டேன்னா உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க? வா போகலாம். என்ன மேடம் தனியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க? டேய், இங்க எதுக்குடா வந்த? எங்க அம்மா வர டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ஏய் லூசு, பயப்படாத, நான் உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன். ஏன், ஏதாவது மாயம் மந்திரம் பண்ணிருக்கியா? இல்லை இல்லை. அப்புறம் பண்ணி வலிக்குதுடா. சஞ்சய், சஞ்சய், கனவா? ஓய், அடியே அங்கே என்ன பார்க்குற? இங்கே பாரு. டேய், அதுக்குள்ளே எங்கடா போன? நீ தான் பயந்துட்டே இருந்தியே, அதான் இது ரியல் இல்லை ரீல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக போனேன். ஓ ஆமாம், என்ன தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான விஷயம். ஓ சரி, என்ன முக்கியமான விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம், பட் கொஞ்சம் செலவாகும். பரவாயில்லையா? செலவா? அட, நான் கேஷ் எதுவும் எட்டு வரலையே. டேய், செலவுனா கேஷ் இல்லை, வேற டைம். கொஞ்சம் டைம் செலவாகும். பரவாயில்லையா? எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ சொல்லு. அப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிற ஐடியா இல்லையா சார்? நமக்கு கட்டடிக்கிறதுன்னு புதுசா? என்ன? இல்லை, அதெல்லாம் கட்டடிக்காமல் ஸ்கூலுக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். ஓ சரி, நீ விஷயத்த சொல்லு. ஒரு பையன் என் கூட ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு எங்கேருந்து லவ் வந்துச்சுன்னு தெரில. இப்போ கொஞ்ச நாளாகவே லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். இத்தனை நாளாக வராத லவ் இப்போ மட்டும் ஏன் வரணும்? அதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் என்ன கன்ஃபியூஷன்? இல்லை, ஃப்ரெண்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் பயப்பட தேவையில்ல, எப்பயும் போல் கேஷுவலாக பழகிட்டு போயிடலாம். ஆனால் லவ் பண்ணால் எத்தனை பிரச்சனை வரும்னு உனக்கே தெரியும்ல. ஓ, அப்போ மற்றவங்களுக்கு பயந்தா நீ லவ் பண்ணாமல் இருக்க? அப்படின்னு சொல்ல முடியாது. வேற எப்படி? என்ன இருந்தாலும் லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்தா 4 பேர் தப்பாக தானே பேசுவாங்க. அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தான். ஸ்னேகா, உன்னை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, புரியுதா? சஞ்சய்,
ஏய் வனிதா. ம் என்னடி நேரத்திலே வந்துட்ட? இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லடி. சரி, நீ சஞ்சய் பார்த்தியா? இல்லையே, எப்போவும் இந்த டைமில் வந்துடுவான். ஆனால் இன்னைக்கு என்னமோ ஆளை காணோம். ஒருவேளை முன்னாடியே போயிட்டானான்னு தெரியல. என்ன மேடம், காலையிலே சஞ்சய் தேடிட்டு இருக்கீங்க? நீ இப்படிலாம் அவனை தேட மாட்டியே. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்ன இந்த திடீர் மாற்றம்? ஒன்றும் இல்லடி. என்னடி புதுசாக வெக்கலாம் படுற? வனிதா, நான் சஞ்சய் கிட்ட சொல்லிடலான்ட்டு இருக்கேன்டி. என்ன சொல்ற? அதான் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்ல. ஆமாம், அதை அக்செப்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன்டி. ஸ்னேகா, நீ ஏன் அப்படிலாம் பேசுற? ஆனால் நீ ஸ்கூல் முடியாமல் சொல்ல மாட்டேன்னு சொன்ன. சொன்னேன்தான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அதான் இப்போவே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி, சஞ்சய் வேற யாராச்சும் கொத்திட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறியா? சே அப்படிலாம் இல்லடி. சஞ்சய் என்னை தவிர வேற எவளையும் பார்க்க மாட்டான். அவன் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஓ, இப்பவே அவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை? பின்ன நம்பிக்கையான பர்சன் மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பே இல்லை. பாரா, லவ் வந்தது அம்னிக்கு டைலாக்லாம் வருது. ஆமா, இந்த கோகுலும் ஸ்வேதாவும் எங்க காணோம்? அவங்க 2 பேரும் இந்நேரம் எங்க சண்டை கட்டிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஸ்வேதா ஸ்வேதா ப்ளீஸ் ஸ்வேதா, சொன்னா கேளு. அது கவிதை தான் எதுனே, அது ஆல்ரெடி சாங் அப் பண்ணிருப்பேன்னு எதிர்பார்க்கல ஸ்வேதா. சாரி ஸ்வேதா. ஸ்வேதா, ஏ ஸ்வேதா, ஏன்டி இப்படி பண்ற? நில்லுடி. ஏ எலும்பி, யாரா எலும்பி? யார் எலும்பி? நீ தான்டா தடிமாடு, எருமை 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 சாணி. இனிமே என்ன எலும்பின்னு சொன்ன வாயை உடைச்சிருவேன். நீ மட்டும் என்னைய தடிமாடுன்னு சொல்ற? ஒவ்வொரு டைமும் நீ சொல்ற கவிதைக்கு உன்னை பச்சை பச்சையா தான் திட்டணும். இதோட விட்டுட்டு போறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அதான் ஆல்ரெடி எனக்கு கேவலமா கழுவி ஊத்திட்டியே, அப்புறம் என்ன? எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்ன ஆத்தாடி விட்டா கொண்டுருவா போல. ஏ ஸ்வேதா, ஸ்வேதா ஸ்வேதா, ஒரு நிமிஷம். உன் பிரச்சனை எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கவிதை சொல்றதுன்னு உனக்கு பிரச்சனை? சத்தியமா சொல்றேன், இனிமே கவிதை சொல்ல மாட்டேன், ஓகேவா? டேய், நீ கவிதை சொல்லாம போ. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது பொண்ணை ட்ரை பண்ணு. அதுவாவது கரெக்டா ஆகுதான்னு பாப்போம். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு என்கிட்ட சொன்ன கவிதை மாதிரி வேற எந்த பொண்ணுகிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் நான் பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணிடுவாங்க. என்னது? வேற என்ன, செருப்படிதான். என்ன சொன்ன? செருப்பால் அடிப்பாங்களா? ஏய், எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் என் முடிய கூட தொட முடியாது உன்னை தவிர. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன். அதை சொல்ல தெரியாம தான் கவிதைங்கிற பேர்ல கண்டிப்பா சொல்லிட்டேன். இதுக்கு மேல கவிதையில கிடையாது, ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். ஐ லவ் யூ ஸ்வேதா. லவ் பண்றானா? லவ் மயிறு. ஒழுங்கா ஒரு கவிதை சொல்ல துப்பு இல்ல உனக்கு. லவ் ஒரு கேடு. கிறுக்கு பயலே, தடிமாடு. ஸ்னேகா, அங்க பாரு கோகுல். சரி வா, அவன் கிட்ட போய் சஞ்சய் எங்கன்னு கேட்கலாம்.
கோகுல் என்ன சஞ்சய் இன்னும் காணோம்? தெரியல ஸ்னேகா, நானே அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்பயும் இந்த டைம்ல வந்துருவான். இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் வரல? ஒருவேளை நமக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிருப்பானோ? வாய்ப்பே இல்லை. எவ்வளோ லேட் ஆனாலும் நான் வராம அவன் போக மாட்டான். உனக்கு கூட பரவாயில்லையா? ஆ ம் ஸ்வேதா போயிட்டாளா? அந்த குரங்கு இப்போ தான் போச்சு. ம் ஆமா, நீ என்ன கன்னத்துல கை வச்சிட்டு இருந்த? ஸ்னேகாக்கு உடம்பு சரியானா கணத்தில் கை வச்சு நிற்கிறதா வேண்டியிருந்தேன், அதான். ஓ, அது கோவில்ல தானே பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லையே, சாமி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணிக்கலாம். ம், இங்க எங்கேயும் சாமி இல்லையே. சாமி இப்போ தான் போச்சு, கொஞ்சம் ரெண்டு வந்துருந்தா பார்த்துருக்கலாம். என்ன சாமி? பத்ரகாளி. பத்ரகாளியா? நிஜமாவா சொல்ற? ஏமல உனக்கு நம்பிக்கையிலே வனிதா? அப்படி இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சரி வா, ஸ்கூல்ல உனக்கு பத்ரகாளி காட்டுறேன். உண்மையாவா கோகுல்? சரி, திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? என்ன? ஹே, ஏதோ ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வராமல் போயிட்டா என்ன பண்ணுவ? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு வரியா? நீ முதல்ல இதுக்கு ஆன்சர் பண்ணு. திடீர்னு நான் இல்லாமல் போயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்னாச்சு ஸ்னேகா? வனிதா, எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்னேகா, எதுக்கு பயப்படுற? சஞ்சய் வந்துருவான், சரியா? இல்லடி, சம்பந்தமே இல்லாம நேத்தையே அவன் அப்படி பேசணும். என்ன பேசுனா? திடீர்னு நான் இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டான்டி. இப்ப அவன் சொன்ன மாதிரியே அவனை காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஸ்னேகா, பைத்திய மாதிரி பேசாத. அவன் ஏதோ யதார்த்தமா பேசியிருப்பான், அதை போய் சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க. சஞ்சய் இன்னைக்கு வரலைன்னா நாளைக்கு வந்துருவான். கண்டது யோசிக்காம வா, ஸ்கூலுக்கு போலாம். ஆமா ஸ்னேகா, சஞ்சய் அப்படிலாம் வராமல் இருக்க மாட்டான். அவன் எங்களை கூட பார்க்காம இருந்துருவான், ஆனால் உன்னை பார்க்காம இருக்க மாட்டான். அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்ல. நீ பயப்படாம போ, நான் வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரேன். கோகுல், பேசாம சஞ்சய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எது? ஆமாண்டா, ஸ்கூலுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமே ப்ளீஸ். ஸ்னேகா, பெல் அடிக்கணும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சஞ்சய் வீட்டுக்கு போறதுக்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும். எப்படி போயிட்டு வர முடியும்? அதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. வாடா போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ தேவலாம் போட்டு குழப்பிட்டு இருக்க. அவனா ஒரு வட்டம் ஓடிப்பிட்டான், லீவு தானே போட்டிருக்கான். இன்னைக்கு நாளைக்கு வந்துட்டு போறான். நீ எதுக்கு பயப்படுற? இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, ஒருத்தர் லவ் பண்றான்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்தமெல்லாம் கண்டுக்காதீங்க. அவன் ஒரு நாள் லீவ் போட்டா மட்டும் ஒட்டுமொத்த லவ்வே ஒரே நாள் காட்டுவீங்க. இங்க பார், இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம். அப்படி அவன் வரலனா நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு தான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ இப்போ ஸ்கூலுக்கு போ. வனிதா, ஸ்னேகா கூட்டு போ. ஸ்னேகா, வா போலாம்.